சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் அவருடைய வாலிப வயசுல அவர் ரட்சிக்கப்பட்ட புதுசு அப்பதான் ரட்சிக்கப்பட்டிருக்காரு. ஒரு நாள் காலையில அவங்க அம்மா அப்பா பரபரப்பா கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பா அவர் கேட்குறாரு, ஒரே பையன், செல்ல பையன் கேட்குறாரு அவங்க அப்பா அம்மாட்ட, எங்கம்மா போறீங்க, எங்கப்பா கிளம்புறீங்கன்னா, இன்னார் இறந்துட்டாரா, அந்த டெத்துக்காக போறோம். அவரை பத்தி நிறைய சொல்றாங்க. அவர் அப்படிப்பட்டவரா, அப்படிப்பட்டவரா, இப்படிப்பட்டவரை நாங்க இழந்துட்டோமேடான்ட்டு. இவங்கெல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. இவரும் கிளம்பி போறாரு. இவர் போன எல்லாரும் அழுகுறாங்க. சுத்தி இருந்து அவ்வளவு பேரும் அழுகுறாங்க. இவ்வளவு நல்ல மனுஷன் போயிட்டாரே, இவ்வளவு நல்ல மனுஷன் போயிட்டாரேன்னு மைக்ல வர பேசிட்டு இருக்காங்க எல்லாரும். அப்ப அவர் டிஜிஎஸ் தினகரனுக்கு என்ன தோணுதுன்னா, அந்த வாலிப வயசுல இந்நேரம் ஸ்மித் விகில்ஸ்வர்த்தா இருந்தா, ஓரல் ராபர்ட்ஸ் இருந்தா இவர் உயிரோட எழுப்பிடுவாரே. ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே ஸ்மித் விகில்ஸ் இருந்தா இப்ப எழுப்பிடுவாரே, ஓரல் ராபர்ட்ஸ் இருந்தா இவர் உயிரோட எழுப்பிடுவாரே அப்படின் போது ஆண்டவர் டிஜிஎஸ் தினகரன் பேசியிருக்காரு, நீ எழும்பு, நீ உயிரோட எழுப்பு. பின்னாடி இவர் மேட்டுப்பாளையத்துல ஸ்டேட் பேங்க்ல வேலை பார்க்கிறார் டிஜிஎஸ் தினகரன். பக்கத்து டேபிள்ல சுப்பிரமணியம்னு ஒருத்தர். அவர் என்ன பண்ணுவாரா, சாயங்காலம் பேங்க் முடிஞ்ச உடனே இவர் டிஜிஎஸ் தினகரனை கூட்டிகிட்டு அப்படியே ஊழியத்துக்கு போவாங்களாம். வீடு வீடா போய் ஜெபம் பண்ணிட்டு வருவாங்களாம். ஒரு நாள் சொன்னாராம் சுப்பிரமணியம், காலையில சொன்னாராம், தினகரன் இன்னைக்கு நம்ம மத்தியானம் வெளியே போறோம்னாராம், ஊழியத்துக்கு போறோம்னாராம். உடனே ஒரு டிஜிஎஸ் தினகரனுக்கு ஒரே சந்தோஷமா, கர்த்தர் வாசலை விரிவாக்குறாரு. ரொம்ப சந்தோஷமாயிட்டாராம். சந்தோஷமாயி இவர் முதல்ல சாப்பிட்டுட்டாராம். வேகமாக சாப்பிட்டுட்டு, சுப்பிரமணியம் நான் சாப்பிட்டுட்டேன் ரெடி அப்படின்னாராம். இரு நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சாப்பிட்டுட்டு கிளம்பி போனாங்களாம். போனால் அந்த மேட்டுப்பாளையம் பார்த்தீங்கன்னா இப்படி மேலே 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 போகும். இந்த கேரளா மாதிரி இருக்கும். இப்படி மேலே மேலே மேலேன்னு மாதிரி ஏறி போனால் ரெண்டு பக்கம் கூட்டமாக இருக்காங்களாம். சரி, ஆட்களாக இருக்காங்களாம், கூட்டமாக. இவ்வளோ கூட்டமாக இருக்காங்க, இன்னும் இவ்வளோ கூட்டம்னு சொல்லி போனால் உள்ள ஒரு வீட்டுக்குள்ள கூட்டு போனாராம். போனால் ஒருத்தர் செத்து இருக்கிறாராம். செத்து போய் வச்சிருக்காங்க பாடி அடக்கம் பண்ணுறதுக்கு. அதுக்கு தான் அவ்வளோ கூட்டமும். இந்த சுப்பிரமணி போய் சொல்லியிருக்காரு, நான் சொல்லல தினகரன் இவர் தான் இப்போ உயிரோட எழுப்பிடுவாருனாராம். இவர் டிஜிஎஸ் அவருக்கு இந்த சுப்பிரமணியை நம்பி ஊழியத்துக்கு கூட்டு போகிறான்னு கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க, மாட்டி விட்டுட்டானேன்னு நினச்சாராம். இப்போ என்ன பண்ணி ஆகணும், எல்லாரும் இவரை பார்க்குறாங்களாம், ஜெபம் பண்ணுறதுக்கு ஆயத்தமாகறாங்க. இவருக்கா உள்ளுக்குள்ள நடுக்கம்னா நடுக்கம். இயேசுவே இப்படியாவே மாட்டி விடுவான் இந்த சுப்பிரமணியன். சன்னி கண்ணை மூடி அவருக்கு எவ்வளவு ஜெபிக்க முடியுமோ அவ்வளவு ஜெபிச்சிருக்கிறாரு. ஆனால் உள்ள சொல்றாரு, அவ்வளவு பயம்னா பயம், நடுக்கம். ஜெபம் பண்ணி முடிச்சு என்ன பண்ணிட்டார், ஆமேன்னு சொன்னவர் வேகமாக வெளியே வந்துட்டாராம். அப்படி படிக்கட்டில் இறங்கி வரும்போது எல்லாரும் இவரை பார்க்குறாங்களாம், உள்ள பார்க்குறாங்களாம், இவரை பார்க்குறாங்களாம், உள்ள பார்க்குறாங்களாம். இவர் போச்சு, நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு வழி பண்ணிட்டாங்க இவங்க அப்படின்னு மாதிரி நினச்சி மெதுவாக செருப்பு போடுற மாதிரி அப்படி திரும்பி பார்த்தா அந்த செத்தம் எந்திரிச்சு உட்காந்துருந்தானோ. இது யார் எனக்கு சொன்னானா, அந்த சுப்பிரமணியம் எனக்கு சொன்னார்.